இப்போ அண்ணாவோட போஸ்ட் வெட்டிங் ரிசப்ஷனுக்கு போறோம். ரெடி ஆகி வெளியே வந்து பார்த்தா என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்றதுக்கு ஆள் வந்துருச்சு. ஆனா என்னால இருக்க முடியாதேன்னு ஒரு ஃபீலிங் தான். அம்மா பேப்பர் வேலேஷன் போயிருந்தனால ஆல்ரெடி நாங்க லேட் 5:30க்கு ரிசப்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நாங்க 7:30க்கு தான் அங்க போய் ரீச் ஆனோம். அதனாலே ஸ்டேஜ் டெக்கார் பண்றவங்க கிட்ட நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். வழக்கம் போல ரீச் ஆனதும் சாப்பிட போயிட்டோம். என் அம்மா வேற பாருங்க ஒரு மாதிரி கரிஞ்சு போன ஆப்பம் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆப்பத்தை தூக்கி எனக்கு வச்சாங்க. வீடியோக்கு நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நிறைய மாறி இருக்கு. முன்னாடி எல்லாம் வீடியோ போடுறதுக்கு திட்டுவாங்க, இப்போ எல்லாம் வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. மேல போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லுங்க. எனக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட், இன்னைக்கு என் கழுத்துல ஏதோ பூச்சி கடிச்சிருக்கு. சோ என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் கடைசியில மண்டபத்துல யாரும் இல்லைனாலும் நாங்க மட்டும்தான் இருப்போம். இது வந்துட்டு எப்பவுமே எங்க லைஃப்ல நடக்கும். வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது செக்கிங் டீம் பாதிலே காரை நிப்பாட்டிட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா என் ஸ்டேஜ் டெக்கரேஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்போ அதை காட்ட மாட்டேன். நாளையில இருந்து என்கேஜ்மெண்ட் சீரிஸ் ஒன்னா நான் போட ஸ்டார்ட் பண்ணுவேன். அது பார்க்கணும்னா என்ன எப்படி ஃபாலோ பண்ணிடுங்க. டாடா, பாய்.